Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோல மஷ்ரூம் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டதும் நான் ஒரு வெங்காயத்தை நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கொரன்னு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற இருக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் செய்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் அளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இதெல்லாம் அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தக்காளி மசியாமல் பெருசாகவே அப்படியே இருக்கும். இப்போ இது தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மஷ்ரூம் தான் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். மசாலாவோட நல்லா கலந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் செய்கிறதுனால நான் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் ட்ரை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த ரெசிபி சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.